ஹாவிவஸ் எமது பூமியில் நாம் பருகிக் கொண்டிருக்கின்றோமே நீர், நாம் பயன்படுத்துகின்றோமே நீர், அது எமது சூரியன் மற்றும் பூமியை விட பழமையானது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இன்னும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஆண்டில் 2025 ஆகஸ்டில். சூரியன் மற்றும் பூமி தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது தான் நீர். அது எங்கு தோன்றியது என்றால் இந்த விண்வெளி இன்டர்ஸ்டெல்லர் மீடியமாக தோன்றியது. அது எதனால் கொண்டு வரப்பட்டது என்றால் பூமியில் அப்பொழுது பூமியின் தோற்றத்தின் போது மோதிய லட்சக்கணக்கான எஸ்ட்ராய்ட்ஸ் மற்றும் வால்வெளிகளினால். அந்த வால்வெளிகளில் இருந்தது நீராகும், நீர் மூலக்கூறுகளாகும். அதுதான் பின்னர் நீராக மாறியது மற்றும் மழையாக வால்வெளிகளின் மோதல், அஸ்ட்ராய்டுகளின் மோதல் மழையாக பொழிந்து கடல்கள் தோன்றின. இவ்வாறு தான் இந்த நீர் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. எனவே இந்த பூமியோ இந்த சூரியனை தோன்றுவதற்கு முன்னரேயே நீர் தோன்றிவிட்டது. அது விண்வெளியில் இருந்தது. பூமி தோன்றிய பிறகு பூமியுடன் மோதிய வால்வெளிகளினால் அந்த நீர் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது என்பதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு முறை நீரை பருகும் போதும் நினைத்து பாருங்கள், அது பூமியை விட பழையது என்று. இப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அதிக குறைந்த அதிர்வெண் உள்ள ஈர்ப்பு அலைகளை. இது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றால் பல்சார்களை பயன்படுத்தி. பல்சார்கள் என்பவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், விண்வெளியில் மிகவும் புதிரான நட்சத்திரங்கள் ஆகும். அதாவது நட்சத்திரங்கள் அழிந்த பின்னர் உருவாகும் மிக புதிரான காந்தப்புலமுள்ள மற்றும் மிக ஒளியாற்றல் மிக்க மற்றும் மிக 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 ஸ்பீடாக சுழலக்கூடியவை தான் பல்சார்கள். இந்த பல்சார்கள் இப்பொழுது வெளிவிட்டு கொண்டிருக்கின்றன மிக குறைந்த ஈர்ப்பு அலைகளை என்பது ஒரு புதிய கண்டுபிடிப்பாக உள்ளது விஞ்ஞானிகளால். இந்த மிக குறைந்த ஈர்ப்பு அலைகள் என்ன செய்யும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் மெதுவாகத்தான் அவை பரவுகின்றன. எனவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மெதுவான ஆற்றல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முதலாவது கட்டம் இதாகும். அடுத்து பல்சார்கள் மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்கவை, அத்துடன் அவை மிக குறைந்த ஈர்ப்பு அலைகளை கூட வெளியிடுகின்றன என்பது இப்பொழுது புதிதாக எமது விஞ்ஞானிகளுக்கு தெரிய வந்துள்ளது. ஒரு விண்மீன் பாதையின் ஈர்ப்பு அலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது பல்சார்களின் வலையமைப்பை பயன்படுத்தி மில்கி வேயின் பாதைகளை தீர்மானிக்கும், மில்கி வேயில் ஏனைய நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்ற அந்த ஓடு பாதைகளை தீர்மானிக்கும் ஒரு கண்டுபிடிப்பு இப்பொழுது நிகழ்த்தப்பட்டுள்ளது. இது எவ்வாறு என்றால் பல்சார்கள் வெளியிடும், அதாவது பல்சார்கள் என்பவை மிக அதிகமாக மிக ஸ்பீடாக சுற்றி கொண்டிருக்கின்றன. எனவே இவை இரண்டு பல்சார்களுக்கு இடையிலான தூரம் அல்லது இரட்டை பல்சார்கள் அவ்வாறு சுற்றி கொண்டிருக்கும் அந்த பாதை அமைப்பை கண்டுபிடிப்பதன் ஊடாக இந்த மில்கி வேயின் ஓடு பாதையை, மில்கி வேயின் பாதையை கண்டுபிடிக்கலாம் என்பதுதான் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. அதாவது இந்த பல்சார்களை வைத்துக்கொண்டே மில்கி வேயில் ஒரு நட்சத்திரம் இங்குதான் அமைந்திருக்கின்றது, இந்த பாதையில் தான் இதற்கு அருகில்தான் அமைந்திருக்கின்றது என்ற புதிய ஒரு தொழில்நுட்பத்தினை, இந்த பல்சார்களின் ஈர்ப்பு அலைகளை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கும் புதிய ஒரு தொழில்நுட்பத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளனர் விஞ்ஞானிகள். எனவே பல்சார்கள் இந்த மில்கி வேயின் பாதையை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக மாறியுள்ளன. இப்பொழுது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் கோட்பாட்டுக்கு இணங்க பல சோதனைகளும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் விளைவாக இரட்டை பல்சார்கள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல்சார்கள் என்பதே ஒரு விந்தை. பல்சார்கள் தோன்றுவது ஒரு நட்சத்திரத்தின் அழிவின் பின்னர் மற்றும் பல்சார்கள் மிக ஸ்பீடாக சுழன்று கொண்டிருக்கும் நட்சத்திரத்தின் அழிவின் பின்னர் மிஞ்சும் நியூட்ரான் ஸ்டார்கள் என்ற மிகச்சிறிய மற்றும் மிக 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 மாசுள்ள ஸ்டார்கள் ஆகும். இது ஈர்ப்பு விசை இதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த ஈர்ப்பு விசை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விண்மீனின் ஓடுபாதைகளாக இது இருக்கின்றன போன்ற கண்டுபிடிப்புகளும் ஏற்கனவே நிகழ்த்தப்பட்டுள்ளன. அது மாதிரி தான் இப்பொழுது முதலாக PSR J07373039 என்று பெயரிடப்பட்டுள்ள ஒரு இரட்டை பல்சார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது பல்சார் இரண்டு ஒன்றையொன்று சுற்றி கொண்டிருக்கின்றன. தனி பல்சாரே மிகவும் மிக மிக ஆற்றல் மிக்கதாக இருக்கும். இப்பொழுது இரட்டை பல்சார் என்பது மிகவும் ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது. எனவே இது இயற்கையாக அமைந்த ஒரு மிகப்பெரிய லெபோரேட்டரி என்றே விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இப்பொழுது ஹபல் தொலைநோக்கியின் கண்ணாடி, மிகப்பெரிய கண்ணாடி ஒன்று ஒரு பிழை திருத்தம் நடைபெற்றுள்ளது. உண்மையில் ஹபல் தொலைநோக்கி ஏவப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகின்றன. 1995 ஏவப்பட்டது. ஹபல் தொலைநோக்கி ஏவப்பட்ட உடனேயே அதன் மிகப்பெரிய கண்ணாடியில் ஒரு பிழை திருத்தம் உடனேயே மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வப்போது ஹபல் தொலைநோக்கியில் இவ்வாறான பிழை திருத்தங்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதன் ஒரு வடிவமாகத்தான் இந்த 2025 ஆகஸ்டில் அந்த ஹபல் தொலைநோக்கியின் கண்ணாடியில் பிழை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஹபல் தொலைநோக்கியும் இன்னும் இவ்வளவு நாள் சென்ற போதிலும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஏவப்பட்டு இப்பொழுது 4 ஆண்டுகள் கழிந்து விட்ட போதிலும் ஹபலும் தானும் அதன் பங்களிப்பை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே தொடர்ந்து ஹபல் பிழைத்திருக்க வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். ஹபல் தொலைநோக்கியின் இந்த பழுதுபார்ப்பு வெற்றிகரமாகவே முடிந்துள்ளது என்ற நியூஸினை விஞ்ஞானிகள் கொண்டு வருகின்றார்கள். இது எமக்கு சந்தோஷம் அளிக்கும் ஒன்றாகும். இப்பொழுது ஹபல் தொலைநோக்கியும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டும் இந்த விண்வெளி தொடர்பான புதிர்களை விடுவித்துக் கொண்டும் தான் இருக்கின்றது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது எமக்கு. இப்பொழுது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பற்றி அதிகமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்று உண்டு. நீங்கள் அறிந்தும் இருப்பீர்கள், அறியாமலும் இருப்பீர்கள். என்னவென்றால் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஹனிகாம் எனப்படும், அதாவது ஒரு தேன்கூடு மாதிரி அமைப்பை கொண்ட 18 மிரர்களால், மிகப்பெரிய மிரர் துண்டுகளால் ஆக்கப்பட்டது. அந்த மிரர் துண்டுகள் ஒவ்வொன்றிற்கும் சுமார் 100 மில்லிமீட்டர் தடிப்பான தங்க முலாம் பூசப்பட்டுள்ளது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? உண்மையாக இந்த கோடிக்கணக்கான டாலர்கள் பெறுமதியான தங்க முலாத்தினால், இந்த பெரிலியத்தினாலான கண்ணாடிகள் பூசப்பட்டுள்ளன. இந்த கண்ணாடிகள் தான் ஜேம்ஸ் வெப்பின் இதயம் என்று
கூறலாம். அது இந்த விண்வெளியில் அனைத்து கண்டுபிடிப்புகளையும் இந்த கண்ணாடிகளை ஹனிகாம் கண்ணாடிகளை பயன்படுத்தி தான் செய்கின்றது. எனவே இந்த ஜேம்ஸ் வெப்பின் கண்ணாடிகளை இந்த விண்வெளி டஸ்ட்களில் இருந்து பாதுகாப்பதற்கும் நீண்டகால பாவனைக்காகவும் தான் இந்த தங்க முலாம் என்பது பூசப்பட்டுள்ளது. எனவே விலை மதிப்பு மிக்க இந்த தங்க முலாம் என்பது இந்த ஜேம்ஸ் வெப்பிற்கு பூசப்பட்டுள்ளது சரியானதே. அது இந்த ஜேம்ஸ் வெப்பினை மிக ஆயுள் கூடியதாகவும் மிக சிறப்பானதாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்ற ஃபன் ஃபேக்ட் இந்த வீடியோ இந்த ஷார்ட் கொண்டு வந்தது உங்களுக்கு. அடுத்தது ஜேம்ஸ் வெப்பை பற்றிய இன்னும் ஒரு செய்தி உண்டு. அதாவது ஹனிகாம் எனப்படும் ஒரு தேன்கூடு வடிவான மிரர்களைத்தான் இந்த ஜேம்ஸ் வெப் தொழில்நுட்பம் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியின் தொழில்நுட்பம் பயன்படுத்துகின்றது. இது தேன்கூட்டை போன்றே அமைந்துள்ளதனால் தான் ஹனிகாம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏன் இவ்வாறு இந்த ஜேம்ஸ் வெப்பின் இந்த கண்ணாடிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்ற கேள்வி உங்கள் மத்தியில் எழுந்திருக்கலாம். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று துல்லியத்தை 80% துல்லியம். அதாவது இது பிரபஞ்சத்தில் இது அகச்சிறப்பு கதிர்களை தான் ஆராய்கிறார். அகச்சிறப்பு கதிர்களை வைத்துக்கொண்டு தான் இன்ஃப்ராரெட் கதிர்களை வைத்துக்கொண்டு தான் ஆய்வுகளை மேற்கொள்கின்றது. அதற்கு இது ஹனிகாம் வடிவம் மிகவும் சிறந்தது. அது மாதிரி தான் இது மிக வலிமை உடையதாகவும் இந்த டெலஸ்கோப்பினை மாற்றுகின்றது. நீண்ட ஆயுளுடையதாகவும் டெலஸ்கோப்பினை மாற்றுகின்றது. லேசில் உடையாததாகவும் இந்த வடிவம் மாற்றுகின்றது. இதுதான் காரணம். இது ஹனிகாம் வடிவில், அதாவது தேன்கூடு மாதிரியான ஒரு வடிவில் இந்த கண்ணாடிகள் அமைக்கப்பட்டுள்ளதற்கான காரணம். அடுத்த ஒரு ஃபன் ஃபேக்டினை நாம் கொண்டு வந்துள்ளோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அப்போலோ மிஷன், சந்திரனுக்கு சென்ற மிக முக்கியமான ஒரு மிஷன் தான் அப்போலோ மிஷன்கள். அந்த அப்போலோ மிஷன்களின் மூலம் சில கண்ணாடிகள் அங்கு பூமியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட சில கண்ணாடிகள் அங்கு சந்திரனில் விடப்பட்டுள்ளன. ஏனென்றால் அந்த கண்ணாடிகளின் ஒளி, சூரியனின் ஒளி அந்த கண்ணாடிகளில் பற்று அது பூமியில் தெரித்தால் அதனை கொண்டு சில ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் அதனை பல்வேறு தடவைகள் பரீட்சித்து பார்த்த விஞ்ஞானிகள் இப்பொழுது வெற்றியடைந்துள்ளனர். பூமியிலிருந்து சில தொலைக்காட்சிகள் போன்ற கண்ணாடிகளை பயன்படுத்தி அந்த அப்போலோ மிஷனில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கு விட்டு வரப்பட்ட அந்த கண்ணாடிகளை இப்பொழுது அவர்கள் இயக்கி அதன் மூலம் சில தகவல்களை பெற்று தொடர்புகளை ஏற்படுத்த இப்பொழுது முயற்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன என்பது ஒரு புதுமையான ஃபன் ஃபேக்ட் ஆகும். அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னர் விடப்பட்ட அந்த சந்திரனில் இருக்கும் கண்ணாடிகளை இப்பொழுது தூண்டி பூமியில் இருக்கும் கண்ணாடிகள் மூலம் தொடர்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன என்பது. பல்சார்கள் என்பது இப்பொழுது பிரபஞ்சத்தின் கடிகாரங்களாக மாறியுள்ளன. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அணு கடிகாரங்கள் என்பது இந்த பூமியில் மிக துல்லியமாக நேரத்தை காட்டுகின்றன. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அதன் ஒரு நெனோசெகண்ட் என்பதே ஒரு செகண்டில் 1000ல் ஒரு பங்கு நெனோசெகண்ட் வித்தியாசம் காணப்படும் என்று. அது மாதிரி தான் பல்சார்கள் மிக வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்றன. ஒரு நொடிக்கு 1000 தடவைகள் சுற்றி வந்துவிடும். பூமி தன்னை சுற்றுவதற்கு 24 மணித்தியாலங்கள் எடுக்கின்றது என்றால் ஒரு நொடிக்கு 1000 தடவைகள் பல்சார்கள் சுற்றி வந்துவிடும் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். எனவே இந்த பல்சார்களில் இவ்வாறு அதிக நுட்பமான இந்த சுற்று வேகத்தினை வைத்துக்கொண்டு அதனை அணுக்கடிகாரங்களை போன்று இந்த பிரபஞ்சத்தின் கடிகாரங்களாக மாற்றலாம், பயன்படுத்தலாம். அதன் மூலம் துல்லியமான இந்த பிரபஞ்ச நேரங்களை அறியலாம் என்று விஞ்ஞானிகள் இப்பொழுது கண்டுபிடித்துள்ளார்கள். எனவே பல்சார்களை அவர்கள் மாற்றியுள்ளார்கள். அணுக்கடிகாரங்கள் போன்று விண்வெளியின் துல்லியமான அணுக்கடிகாரங்கள் பிரபஞ்ச கடிகாரங்களாக இப்பொழுது மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது புதிய ஒரு. அடுத்தது இந்த பல்சார்கள் தொடர்பாக ஒரு புதுமையான ஒரு விடயம் நடைபெற்றுள்ளது. அதுதான் பல்சார்கள் கூட்டமைப்பு, சர்வதேச பல்சார் கூட்டமைப்பு என்ற ஒன்று இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பல்சார்கள் குறித்து பல்வேறு விஞ்ஞானிகள் பல்வேறு நாடுகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொண்டுள்ளன. அவை அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு மாநாடு மாதிரியான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளன. அதற்கு IPTA என்று கூறுவார்கள். இந்த IPTA திட்டத்தின் மூலம் என்ன அவர்கள் செய்கின்றார்கள் என்றால், பல்சார்கள் தொடர்பாக வெவ்வேறாக நடைபெறும் ஆய்வுகளை ஒன்றிணைத்து அனைத்து தகவல்களையும் ஒன்றிணைத்து அவற்றை இந்த வழங்கும் முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த பல்சார்கள் இப்பொழுது விந்தையாக மாறியுள்ளன. இந்த பிரபஞ்சத்தின் பல விடயங்களை எமக்கு சொல்லித்தரும் ஒரு பாடமாக மாறியுள்ளன. எனவே பல்சார்கள் பற்றிய ஆய்வுகளை ஒன்றிணைப்பது இப்பொழுது அதன் தேவை உணரப்பட்டு சர்வதேச அளவில் சர்வதேச பல்சார் ஆராய்ச்சி கூட்டமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் வானவியல் பிரியர்களான உங்களுக்கு.